வணக்கம் ஜவஹர் அலி சார். வணக்கம் சார். இன்றைய பிரச்சாரத்தில் கூட மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஒரு சம்பவத்தை, ஒரு அசம்பாவிதத்தை அரசியல்வாதிகள் நியாயப்படுத்தலாம், அதிகாரிகள் எப்படி நியாயப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. நிஜமாலுமே அந்த கேள்வி சரியான கேள்விதானா? நிச்சயமாக. ஏன்னா இப்போ ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு ஆணையத்தை எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு முன்னாடி அமைச்சாச்சு. அமைச்சதுக்கு பிறகு அந்த அதிகாரிகளை வைத்து நீங்க அது அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகளை வைத்து நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்கன்னா உங்களால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணையம் எந்த பாதையை நோக்கி போகும்? சரி, அதிகாரிகள் சொன்ன பாதையை நோக்கி தான் போவாங்க. இதுதான் பிராக்டிக்கல் உண்மை. அதுக்காகத்தான் அதை திசை திருப்பணுங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட அறிவிப்பும் அமைச்சர்கள் பேட்டி இதையெல்லாம் கொண்டு வர்றது. ஏன்னா திமுகவுக்கு ஒரு பயமும் வந்து விட்டது, பதட்டமும் வந்து விட்டது. ஏன்னா இந்த ஒரு மீட்டிங் நடக்கிறது அனுமதி பெற்று நடந்த மீட்டிங். அனுமதி பெற்று தானே சார் நடந்தது. அந்த மீட்டிங் நடந்தது எந்த கட்சிகள், எந்த நடிகர், எப்படிப்பட்ட நடிகர்கள் வந்த கூட்டத்தை நடத்தினாலும் மக்கள் வரும்போது யாரை நம்பி வருவாங்கன்னா அந்த நடிகரை நம்பி எல்லாம் வர மாட்டாங்க. நம்ம போனா நம்மளை காவல்துறை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வருவாங்க. எப்படியாப்பட்ட நடிகரை நம்பி எல்லாம் வரமாட்டாங்க. ஆனா மக்கள் நம்பி போனது காவல்துறையை நம்பி நம்மளை பாதுகாப்பார்கள். அங்க நடந்தது என்ன? உங்களுடைய அலட்சிய போக்கால இன்றைக்கு 41 உயிர்களை பலி கொடுத்துருது. அது திமுக அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தால் நடந்த அந்த 41 உயிர்கள். இதுல நான் கேட்க விரும்ப என்னன்னா, நம்ம சகோதரர் கூட இப்ப சொன்னாரு, இதுல காவல்துறை விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டா விஜய்க்கு பொறுப்பு இருக்கு. காவல்துறைக்கு அதிகமான பொறுப்பு இருக்கா இல்லையா? சார், நான் ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நீங்க இந்த ஸ்டேட்டை ஒரு 30 வருஷம் ரூல் பண்ண பார்ட்டியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனு. சார், ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் உக்காந்துக்கிட்டு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. ஆனால் இது இந்த வழக்கை டைவர்ட் பண்ணும், திசை திருப்பும், சரியா போக வைக்காதுங்கிறீங்க. ஆனால் ஒரு வழக்கு என்ன அப்படின்னா, அவங்க நடந்த சம்பவத்தை தான் சொன்னாங்களே தவிர விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்டை எதுவும் அவங்க சொல்ல கிடையாது. இந்த கேஸில் ஆயிரக்கணக்கான எலக்ட்ரானிக்ஸ் எவிடன்ஸ் வரப்போகுது. நீங்கள் ஃபோன் கால்னுடைய லொக்கேஷன் இவங்க எடுக்க போகிறாங்க. நூற்றுக்கணக்கான ஹியூமன் விட்னஸ் இந்த கேஸில் வரப்போகிறாங்க. அவங்க நடந்த சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கி சொன்னாங்க. இது எப்படி ஒரு வழக்க திசை திருப்பறதா மாறும்? ஏன்னா ஆணையம் விசாரிக்க போறது மனிதர்கள் கிட்ட விசாரிச்சு அத ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா அவங்க ஃபைல் பண்ண போறாங்க. சார், அந்த ஆணையத்துக்கு வீடியோ காட்சிகள்லாம் தேவைப்படாதா? புரியல. அந்த ஆணையம் விசாரிக்கும் போது அதனுடைய வீடியோ காட்சிகள் உண்மை தன்மையை பார்க்க மாட்டாங்களா? ஆமா, பாப்பாங்க. அந்த வீடியோ காட்சிகள்லாம் யாரு? அந்த வீடியோ காட்சியின் அடிப்படையில் தானே நேற்று பேட்டி கொடுத்தாங்க அதிகாரிகள். அவர்கள் சொன்னது அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோ காட்சிகள் மாஃபிங் பண்ணி இருக்க முடியாதா? இரண்டாவது, வீடியோ காட்சிகள் ஓரளவுக்கு எடிட் பண்ணி இருக்க முடியாதான்னு கேட்டேன். ஓகே. இரண்டாவது, இந்த ஆணையம் அமைச்சதுக்கு, இந்த ஆணையம் அமைச்சதுக்கான ஜியோ இதுவரைக்கும் நீங்க போடலையா? ஒரு ஆணையம்டா, அதற்கான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது லிமிட் இருக்கும். இப்படி இந்த அளவுல நீங்க விசாரணை செய்யலாண்டு இதுவரைக்கும் அதை பற்றி எந்த விதமான ஜீவமும் வரல. ஒண்ணு நான் கேட்கிறேன் சார், ஒரு 2 விஷயம். நீங்கள் விஜய் மீது குற்றம் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. குற்றம் இருந்தா அவர் தண்டிக்கப்பட வேண்டும். நான் கேட்கிறேன், விஜய் மீது குற்றம் சொல்றீங்களா? ஏன் விஜய் மீது இன்னும் வழக்கு போடல? சரி, ஏன் ஆதவ அர்ஜுனா உங்க முன்னாடி தானே போனாரு இங்க இருந்து டெல்லிக்கு, அவரை ஏன் கைது செய்யல? அப்ப உங்களுக்கு திமுகவுக்கு உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குதா? சரி சார், நான் கேக்குறது, நீங்க ஒரு சிறந்த பத்திரிகையாளர், எனக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது சார், ஏதோ வேலை செய்யற விடுங்க. இல்ல சார், சர்டிபிகேட் எல்லாம் வேணாம். இங்க கேளுங்க சார், நீங்க நுணுக்கமா சில ஆராய்ச்சிகள் செஞ்சு வழக்கும் போடக்கூடிய, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க விஜய் மீது நீங்க இந்த சம்பவத்துக்கு காரணமே விஜய் தானே சொல்றீங்க?
விஜய் மீது ஏன் வழக்கு போடவில்லை? ஆதவ் அர்ஜுனா சென்னையை நீங்க பாருங்க, சென்னை விமானத்திலிருந்து அமித்ஷாவை சந்திப்பதற்காக டெல்லி போறார் அப்படின்ட்டு சொல்றதுங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது செய்யல அரசாங்கம்? சரி சார், இதுல எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சந்தேகங்கள் இருக்கு. இன்னொன்னு நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க இந்த சம்பவத்தை நீங்க முழுக்க முழுக்க ஒரு தனி நபர் மேல குற்றஞ்சாட்டி இந்த அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை மாதிரி நீங்க கைவிரிக்கிறீங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்றீங்க? இந்த அரசியல் ஆதாயம் தேட வேணாம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகளை பார்த்து குற்றம் சொல்றீங்க. அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த விஷயத்தை நீங்க வந்து இந்த ஒரு சம்பவம் அரசியல் ஆதாரம். சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாவே நான் சொல்ல விரும்புகிறேன் சார். இங்க பாருங்க, இல்ல ஆமா, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தது. நீங்க அப்போ அதுல என்ன அப்படின்னா, யார் அந்த ஷூட்டிங்க்கு ஆர்டர் போட்டாங்க அப்படிங்கிறது அங்க தெரியாமல் இருந்தது. சரியா? கடைசியில தான் தெரிஞ்சது. அதுக்கு வந்து தேர்தல் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வட்டாட்சியர் அந்த உத்தரவை பிறப்பித்தாருன்ட்டு. அதுவும் என்ன, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு தெரிஞ்சது. ஆனா அந்த வழக்கு, அந்த சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது முறையாக அனுமதி பெற்றது, காவல்துறை விதிமுறைகள் விதிச்சிருக்காங்க. இப்படி எல்லா பேப்பர்ஸுமே பப்ளிக்ல டாக்குமெண்டாவே இருக்கு சார். இதுல எப்படி இருக்கு? அரசாங்கம் விட்டுருச்சு அப்படி? ஆமா சார், அனுமதி. நீங்க அந்த சம்பவம் அனுமதி இல்லாம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்குது. சரி, நீங்க அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் அன்றைக்கு காவல்துறைக்கு வந்தது. அது சரி தவறு என்று பேசி இதை நம்ம சமாதானப்படுத்த தேவையில்லை. சரி, அனுமதி பெற்று நடத்தும் போது அந்த அனுமதி பெற்ற அதற்கான ஏற்கனவே நடந்த கூட்டங்கள்ல விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல கூட்டம் வருது. அப்ப வரும்போது நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்க? பெண் குழந்தைகளை கூட்டி வரக்கூடாது காவல்துறையினுடைய கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி, அது காவல்துறையினுடைய கண்டிஷன் கிடையாது சார். இல்ல, காவல்துறையோட கண்டிஷன் அது கிடையாது. முதல்ல நீங்க குழந்தையை கூட்டி வரக்கூடாதுங்கிறதெல்லாம் போலீஸோட கண்டிஷன் கிடையாது. காவல்துறையினுடைய கண்டிஷன் சார். குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறது எந்த கூட்டங்களுக்கும் குழந்தைகளை இது போன்ற சம்பவம் ஏற்படுங்கிறதுக்காண்டி காவல்துறை கண்டிஷன் இருக்கு. அதை நீங்க மீண்டும் பாருங்க சார். நான் கையில தான் சார் வச்சிருக்கேன். இருங்க சார், நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க அப்புறமா கேளுங்க. அந்த கண்டிஷன் நீங்க காவல்துறை ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த 10 அந்த குழந்தைங்களுடைய உயிர் பலியா இருக்காது. இன்னொன்னு, நீங்க ஏற்கனவே இருங்க சார், கூட்டம் அதிகமா கூடுது. சரி, நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? அந்த கூட்டத்தை நீங்க என்ன பண்ணணும்? கூட்டம் அதிகமானோம், இவர் வர்றதுக்கு லேட் ஆகுது பிளேம் பண்றீங்க. அந்த லேட் ஆகுது காவல்துறைக்கு பொறுப்பும் கடமையும் இருக்கா இல்லையா? என்ன பண்ணி இருக்கணும்? அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக இல்ல டைவர்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை அந்த சமயத்துல இந்த காவல்துறை செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஓகே சார், ஓகே ஓகே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தை சொல்லி ஏதாவது ஒரு கருத்துக்களை பதிவுபட்டா இந்த பாசிச அரசாங்கம், பாசிசம் என்ற உங்களுக்கு என்னன்னே தெரியும், தனக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுறவங்களை உள்ள தூக்கி போடுறதுதான் பாசிசம். அந்த பாசிசத்துல பல பேர் பண்ணிக்கும் போது இப்ப திமுகவும் எதிர்த்தான கருத்துக்களை போடுறவங்களும் கைது செய்த இது எந்த வகையில நியாயம்? ஏன் இவ்வளவு பதட்டமும் பயமும் இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கு? ஓகே சார், பேசலாம் சார்.